அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனா சனாஃப். இன்றைக்கான ரெசிபி வந்து சோயா சங்கில் ஷீக் கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, 2 கொத்து கொத்தமல்லி, 3 பல்லு பூண்டு, 2 பல்லு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ சோயா சங்கை நல்லா பாயில் பண்ணி அது நல்லா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, டிக்கா மசாலா 2 ஸ்பூனு, அதை எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கறி மாதிரி இருக்கும். இதில் வந்து சிக்கனோ செஞ்சுக்கலாம், மட்டன் செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்டி பத்தலை, ஈரமாக இருக்குது, விழுகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் உங்ககிட்ட இருக்குது, ஓவனில் வைக்கிற ஷீக் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அதில் அப்படியே சொருகி வச்சு நீங்கள் எடுத்து அழகாக பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்ட ஷீக் கபாப்க்கு ஸ்டிக்குன்னு தனியாக விற்கிது. அப்படியும் இல்லைனா ஒரு பென்சில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, அழகாக வரும். இதை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கிட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு என் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா அப்படியே அரேஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா சங்கில் ஷீக் கபாப் ரெடி. இந்த மாதிரி ரெசிபிக்கு என் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.